வணக்கம். இப்போ இன்னைக்கு வந்து சென்னை ஹைகோர்ட்டில் வந்து முன்னாள் மாதிரி இந்த பிஎஸ்பி ஆம்ஸ்டாங்குடைய படுகொலை வந்து இன்று வந்து ஏற்கனவே சிபிசிஐடி விசாரித்தது. இன்னைக்கு சென்னை ஹைகோர்ட்டில் வந்து இந்த வழக்கு வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து ஆணையிடுகிறாங்க. இன்னும் 6 மாதத்துல வந்து அந்த வழக்கு வந்து சிபிசிஐடி வந்து அவங்க தான் கொடுக்கணும். அந்த சிபிஐ வந்து 6 மாதம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய ஹைகோர்ட் ஆர்டர் போட்டுது. இது குறித்து நான் திருத்தணியில் இது வந்திருக்கிறோம். திருத்தணி தலித் மக்கள் திருநாகஸ் அவர்கள் இது குறித்து கேட்கலாம். ஐயா, உங்க கருத்து சொல்லுங்க ஐயா. ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒப்பற்ற தலைவராகவும் தாழ்த்தப்பட்ட மக்களின் தண்ணீரற்ற தலைவராகவும் சென்னை மாநகரத்தில் எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாகவும் விளங்கிய சமத்துவ தலைவர் பொதுஜன சமூகத்துடைய தமிழ் மாநில தலைவர் அண்ணன் ராமசாமி அவர்கள் சென்னை மாநகரத்துடைய தலைநகரில் அந்த தமிழகத்துடைய தலைநகர் சென்னையில் படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை ஆதிக்க சக்திகளுக்கும் ஆளுங்கட்சிகளுக்கும் அரசியல் புலிகளுக்கும் தொடர்பு இருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு இந்த கொலையை விசாரித்தால் நீதி கிடைக்காது என்று நாங்கள் அத்தனை தலித்தையும் போராடி வந்தோம். ஆனால் நாங்கள் திராவிட ஆட்சியில் எங்களுடைய சென்னை மாநகரில் கொலை செய்தாலும் நாங்கள் தான் விசாரிப்போம் என்று வீம்பு செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நீதித்துறை சென்னை உயர்நீதிமன்றம் மிக சிறப்பான அளவில் ஆனால் ஆம்சாங்கனுடைய படுகொலையை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று வரலாற்று சிறப்பான ஒரு தீர்ப்பை அறிவித்திருக்கிறார்கள். எனவே சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு நீதித்துறை நிச்சயமாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீதி வெல்லும் என்று நம்புகிறோம். இது குறித்து தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ்வாடி முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய சமத்துவ தொழிலாளர் ஆம்ஸ்டாங்குடைய படுகொலை வந்து இன்னைக்கு வந்து 1 வருஷம் 3 மாதம் ஆயிருக்குது அவர் இறந்து. இன்னைய வரைக்கும் எங்கள் எல்லார் மனசுலையும் வந்து மிகப்பெரிய ஒரு வலியை அதை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி அது மிகப்பெரிய ஒரு அரசியல் படுகொலை. அது இங்கே இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஷெட்யூல் காஸ்ட் மக்களும் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகணும்னு சொல்லி அவருடைய அரசியல் இருந்தது. அந்த அடிப்படையில் தான் ஒரு அரசியல் படுகொலை செய்யப்பட்டார். ஆனால் இன்னைக்கு ஹைகோர்ட் அவர்கள் வந்து இன்னைக்கு சிபிஐ விசாரணை கொடுத்துக்கிறதுனால இந்த அரசியல் புள்ளிகள்லாம் கண்டிப்பாக வந்து அவருடைய வழக்கில் வந்து முக்கியமான குற்றவாளிகள் கைது செய்யப்படுவான்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. அதனால் அந்த ஹைகோர்ட் கொடுத்த அந்த சிபிஐ விசாரணை தீர்ப்பை வந்து நான் மனசார வரவேற்கிறோம். ஜெய்.